வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். கார்ப்பரேட் நிறுவனத்துடன் மோதும் இயக்குனர். இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி படத்தின் 2ஆம் பாகம் நிறுத்தப்பட்டதா? 2 இசையமைப்பாளர்களை இயக்கும் சீமான். இனி விரிவான செய்திகள். நட்டி நட்ராஜ் நடித்த என்கிட்ட மோதாதே படத்தை இயக்கியவர் ராமு செல்லப்பா. இவர் அந்த படத்தின் நீளத்தை குறைத்து விட்டதாக தயாரிப்பாளர் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். எனக்கு இதுதான் முதல் படம். இதில் நான் பட்ட அவஸ்தைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கார்ப்பரேட் கம்பெனி என்பதால் ஆளாளுக்கு என் படைப்பு சுதந்திரத்துல மூக்க நுழைச்சாங்க. நீளம் 2 மணி நேரம் 8 நிமிஷம் இருந்தது. இப்போ அதை இரோஸ் இன்டர்நேஷனல் நிறுவன அதிகாரிகள் கண்டபடி எடிட் பண்ணி 1 மணி நேரம் 52 நிமிஷம் ஆக்கியிருக்காங்க. என்கிட்ட மோதாதே படம் என் படைப்பு. அதுல மாற்றம் பண்ண நினைச்சா என்ன வச்சுதான் இரோஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் பண்ணி இருக்கணும். அதை செய்யாம வேற யாரையோ வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு மத்தவங்க கிரியேட்டிவிட்டிய கேவலப்படுத்தாதீங்க. என் படைப்பு சுதந்திரத்தை மண்ணுல போட்டு மிதிக்காதீங்க. என் குழந்தைக்கு நீங்க இனிஷியல் போட்டுக்காதீங்க என்று உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் ராமு செல்லப்பா. இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் வடிவேலு, தேஜஸ்ரீ, மோனிகா உட்பட பலர் நடிப்பில் வெளியான படம் இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி. இயக்குனர் சங்கர் தயாரித்த இந்த படம் 2006ஆம் ஆண்டு வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் 2ஆம் பாகத்தை சங்கரின் எஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து லைகா நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது. 2ஆம் பாகத்தில் வடிவேலு நாயகனாக நடிக்க சிம்புதேவனே இயக்க இருக்கிறார். வடிவேலுவுடன் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்பு தொடங்க இருந்த நிலையில் திடீரென்று வடிவேலு தனது சம்பளத்தை அதிகப்படுத்தி கேட்பதால் பட வேலைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இப்போது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் இயக்குனர் சிம்புதேவன். சம்பளத்தை குறைத்து கொண்டு வடிவேலு நடிக்க சம்மதித்தால்தான் படவேலை துவங்கும் என தெரிகிறது. ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு 2 படங்களை இயக்க இருக்கிறார் இயக்குனர் சீமான். அதற்கான திரைக்கதை அமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ள அவர் அடுத்த மாதம் அந்த 2 படங்களையும் பற்றி அறிவிக்க இருக்கிறாராம். முதலில் அவர் இயக்க உள்ள பகலவன் படத்தில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரை மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களில் நடைபெற உள்ளது. அடுத்து இன்னொரு இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் நடிப்பில் கோபம் என்கிற படத்தை இயக்க இருக்கிறார். அந்த படம் ஒரு அரசியல் த்ரில்லர் படமாக உருவாக உள்ளது. 2 படங்களுக்கான நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வில் தற்போது ஈடுபட்டுள்ள அவர் தொடர்ந்து படங்களை இயக்குவார் என தெரிகிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழா சென்னையில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சீனியர் தயாரிப்பாளர்கள் ராஜ்கண்ணு, எஸ்.ஏ. சந்திரசேகரன், கே.டி. குஞ்சுமோகன், ராஜ்கிரண், தானு, கே.ஆர்., ஏ.எல். அழகப்பன், டி. சிவா ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த கடவுள் உங்களுக்கு துணை புரிவார் என்று நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விழாவில் கலந்து கொண்ட நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை அணிந்து வந்திருந்தனர். விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நடிகை ரோஹிணி. ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள செம படம் முடிவடைந்து தற்போது வெளியீட்டுக்கு தயாராகி வருகிறது. அடங்காதே, 4G, ஐங்கரன், நாச்சியார் ஆகிய படங்களை தொடர்ந்து நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் இயக்கும் குப்பத்து ராஜா படத்தில் நடித்து வருகிறார் ஜிவி பிரகாஷ். இந்த நிலையில் எழில் இயக்கத்தில் உருவாகும் ஒரு புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் ஜிவி பிரகாஷ். தெலுங்கில் பெரும் வரவேற்பை பெற்ற எக்கடிக்கி போதாவு சின்னவடா படத்தின் தமிழ் பதிப்பாக உருவாகும் இந்த படத்தை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. முதலில் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் நடிப்பதில் சிறிய குழப்பம் ஏற்பட்டது. பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி உறுதி செய்திருக்கிறார் இயக்குனர் எழில். இப்போது இந்த படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. வாலுப்பட இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பினி மில்லில் 1 மாத காலம் நடைபெற்றது.
அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் படப்பிடிப்பு நடந்தபோது சூரி உட்பட பல நடிகர்கள் அவருடன் நடித்தனர். இரண்டாவது கட்ட படப்பிடிப்பிற்காக இந்த வாரம் பாண்டிச்சேரி சென்றுள்ள படக்குழு அங்கு விக்ரம் தமன்னா நடிக்கும் காதல் காட்சிகளை படமாக்கி வருகிறது. அது தவிர ஒரு சண்டை காட்சியும் ஒரு சேசிங் காட்சியும் பாண்டிச்சேரியில் எடுக்க இருக்கிறார்களாம். வடசென்னை பின்னணியில் உருவாகி வரும் இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பாங்காக் நாட்டில் நடைபெற உள்ளது. அங்கு ஒரு டூயட் பாடலை படமாக்க இருக்கிறார் இயக்குனர் விஜய் சந்தர். பல கதாநாயகிகள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்து நடித்துக் கொண்டிருக்க காக்கா முட்டை, தர்மதுரை போன்ற தமிழ் படங்களில் நடித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் மலையாளத்தில் பல படங்களில் நடித்து வருகிறார். துல்கர் சல்மான் ஜோடியாக அவர் நடித்த ஜோமோண்டே சுவிசேஷங்கள் படம் கடந்த ஜனவரி மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு பல படங்களில் நடிக்க அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தன. நிவின் பாலியுடன் நடிக்கும் சகாவு படத்தில் 65 வயது பெண்மணி வேடத்தில் நடித்துள்ளார் ஐஸ்வர்யா ராஜேஷ். அந்த பெண்மணி வேடத்திற்காக ஒப்பனை, உடை மற்றும் நடிப்புக்காக அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு நடித்திருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த படம் வெளியாகும் போது நிச்சயம் எனக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும் என்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். இது உறவுக்கு தாளம், கெட்டி மேளம், மணக்கோலம். படப்பிடிப்பு தளத்தை விட்டு ஏன் நீங்கள் அடிக்கடி வெளியே சென்று விடுகிறீர்கள் என்று ராமண்ணா அவர்கள் சிவாஜியிடம் கேட்டபோது அதற்கு சிவாஜி சொன்ன பதில் இருக்க, அது எம்ஜிஆர் மீது சிவாஜி எந்த அளவு மரியாதை வைத்திருந்தார் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்களுக்கு நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவன்னு நல்லா தெரியும். அண்ணன் முன்னாடி என்னால் எப்படி சிகரெட் பிடிக்க முடியும்? அதனால் தான் அடிக்கடி நான் படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியே போய்விடுகிறேன் என்று ராமண்ணாவுக்கு பதில் சொன்னார் சிவாஜி. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இருந்த உறவு இருக்கிறது, அது மிகவும் நெருக்கமான உறவு. ஒற்றைவாடை தேட்டர் அருகே எம்ஜிஆர் குடியிருந்த போது அவரது வீட்டுக்கு பக்கத்திலே குடியிருந்தார் சிவாஜி. தினமும் ஒரு வேளையாவது எம்ஜிஆரை சந்திக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். பெரும்பாலும் நண்பகல் உணவு அவருக்கு எம்ஜிஆர் வீட்டிலே தான். சிவாஜி வருவதற்கு முன்னாலே தனது அன்னையிடம் சாப்பாடு போடுமா என்று எம்ஜிஆர் கேட்டால் கூட இருப்பா கணேசன் வந்துவிடட்டும் என்று சொல்வாராம் அன்னை சத்யபாமா. அந்த அளவுக்கு தனது மகன் போலவே சிவாஜி மீது அன்பு காட்டினார் சத்யபாமா. தனது அன்னையைப் போலவே சிவாஜி மீது எம்ஜிஆர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். தினமும் ஏதாவது ஒரு படத்துக்கு சிவாஜியை அழைத்து செல்வாராம் அவர். படம் பார்த்துட்டு வரும்போது சப்பாத்தி, பால் என்று எல்லாம் அவருக்கு வாங்கி தருவதும் எம்ஜிஆரது வழக்கம். ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நினைத்தாலே இனிக்கும் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது இனி நாம் இருவரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததைப் போல கூண்டுக்கிளி படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்ததும் நாம் இருவரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று எம்ஜிஆரும் சிவாஜியும் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை பற்றி கூறும்போது, ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்க முடியுமா? நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் இருவருக்கும் ஒரே ரசிகர்கள் தான் இருப்பார்கள். நாங்கள் இருவரும் தனித்தனியே செயல்பட்டதால் அவருக்கு வேறு ரசிகர்கள், எனக்கு வேறு ரசிகர்கள் என்று இருந்தார்கள். அவர் என்னை விமர்சிப்பார், நான் அவரை விமர்சிப்பேன். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாமே நாங்கள் சார்ந்திருந்த அரசியல் கட்சியை பற்றித்தான் இருக்குமே தவிர எங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி இருக்கார். ஆனால் நாங்கள் இப்படி எங்களுடைய அரசியலை விமர்சித்ததை பார்த்து பலர் நாங்கள் இருவரும் விரோதிகள் என்று கூட நினைத்தார்கள். அப்படி நினைத்தவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை என்று தனது சுயசரிதை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி. மக்கள் தலமும் நடிகர் தலமும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டுக்கிளி அதனுடைய முதல் வெளியீட்டின் போது மிகப்பெரிய வெற்றியை குவிக்கவில்லை என்றாலும் பின்னர் திரையிட்ட இடங்களில் எல்லாம் வசூலை வாரி குவித்தது. இதெல்லாம் உங்கள் வேலைதானா? மாமா, எங்களை இங்கே பிரத்தி வந்துப்பா. அங்கே சூழலினால் சூடு கிடையாது. மாமா வந்துப்பா. கூண்டுக்கிளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையாத நிலையிலே அந்த படத்தோடு வெளிவந்த சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த தூக்கு திரைப்படம் மாபெரும் வெற்றியை குவித்தது. தன்னுடைய படத்தில் இல்லாத எந்த அம்சம் அந்த படத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக தூக்கு படத்தை பார்ப்பதற்காக போனார் ராமண்ணா. கமர்ஷியல் அம்சங்கள் முழுவதுமாக அந்த திரைப்படத்திலே நிறைந்திருந்ததை பார்த்த ராமண்ணா இனி தான் பயணிக்க வேண்டிய சினிமா பாதை அதுதான் என்பதை மனதுக்குள்ளேயே முடிவெடுத்து கொண்டார். அந்த படத்தில் இடம்பெற்ற ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே என்ற பாடலுக்கு ரசிகர்கள் இருந்து ஆடியது. இனி தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் அப்படி ஒரு பாடல் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விதியை ராமண்ணா தனக்குள்ளே உருவாக்கி கொள்ள காரணமாக அமைந்தது. மறுநாள் தனது அலுவலகத்துக்கு சென்ற ராமண்ணா
தூக்கி போன்ற ஒரு கர்ண பரம்பரை கதையை தான் அடுத்து படமாக்குவதற்காக தேடிய போது அவரது நண்பர்கள் குலேபகாவலி கதையை பற்றி அவருக்கு சொன்னார்கள். அரேபிய கதையான 1001 இரவுகள் கதையுடைய ஒரு பகுதி தான் குலேபகாவலி. அந்த கதைக்கு எம்ஜிஆர் தான் பொருத்தமாயிருப்பார் என்று எண்ணிய ராமண்ணா அவரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார். அடுத்து தூக்கி தந்த பாடத்தின்படி பழுத்த பழம் தித்திக்கிண்டி, குல்லா போட்ட நவாப்பு போன்ற பாடல்கள் அந்த படத்தில் இடம்பெறுமாறு பார்த்து கொண்டார் ராமண்ணா. போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, லாசக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு, நிக்கா புருஷன் போலே வந்து ஏமாந்தும் என்ன வீராப்பு, நிக்கா புருஷன் போலே வந்து ஏமாந்தும் என்ன வீராப்பு, சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு. குலேபகாவலி திரைப்படம் எப்படி உருவாக வேண்டும் என்று ராமண்ணா எதிர்பார்த்தாரோ அப்படியே மிகச்சிறப்பாக அந்த படம் உருவாகி கொண்டிருந்தது. ஏறக்குறைய அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்திலே இருந்தபோது எம்ஜிஆர் புலியோடு சண்டை போடுகின்ற ஒரு காட்சியை அந்த படத்திலே இணைத்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினார் ராமண்ணா. உடனே எம்ஜிஆர் அவரிடம் அதை பற்றி விவாதித்தார். எனக்கொன்றும் புலியோடு சண்டை போடுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று எம்ஜிஆர் சொன்ன பிறகு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவிலே புலி படப்பிடிப்புக்காக வரவழைக்கப்பட்டார். புலியோடு எம்ஜிஆர் சண்டை போடுகின்ற காட்சி என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க விரும்பிய ராமண்ணா அந்த புலியினுடைய ட்ரெயினரிடம் அந்த புலி எத்தனை அடி பாயும் என்று கேட்டார். 14 அடி பாயும் என்று அவர் சொன்னவுடன் 16 அடிக்கு குழியை தோண்ட சொன்னார் ராமண்ணா. 16 அடி குழியை தோண்டிய பிறகு அந்த பள்ளத்திலே அந்த புலி இறக்கி விடப்பட்டது. இப்போ எல்லோரும் படப்பிடிப்புக்கு தயாரானார்கள். அந்த புலி 14 அடிக்கு மேலே தாவாது என்பதால் அந்த மைதானத்திலே எல்லோரும் சர்வசாதாரணமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பணிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ படப்பிடிப்பு ஆரம்பமாக என்ற கட்டத்திலே ராமண்ணா அவர்கள் கிரேனிலே உயரத்துக்கு சென்றார். பள்ளத்துக்கு உள்ளே இருந்த அந்த புலியை எம்ஜிஆர் சேர்ந்த அந்த புலி அந்த பள்ளத்திலிருந்து மேலே வருவதற்கான முயற்சிகளை செய்கின்ற காட்சியை மேலிருந்து படமாக்க விரும்பிய ராமண்ணா ஸ்டார்ட் என்றார். அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அந்த புலியை சேர்ந்த 14 அடி மட்டுமே பாயும் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த புலி 16 அடியையும் தாண்டி அந்த மைதானத்துக்குள்ளே நுழைந்தார். இப்போ அந்த மைதானத்தில் அந்த புலி எம்ஜிஆர் இருவர் மட்டுமே இருக்கிறார். அந்த காட்சியை கிரேனிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ராமண்ணா அப்படியே அதிர்ந்து போனார். அந்த மைதானத்திலே அந்த புலியையும் எம்ஜிஆரையும் தவிர வேறு எவருமே இல்லை. அந்த புலி எம்ஜிஆர் மீது பாய்ந்தால் யார் அவரை காப்பாற்றுவது என்று புரியாமல் தவித்தார் ராமண்ணா. அப்போதுதான் எம்ஜிஆர் அந்த காரியத்தை செய்து ராமண்ணாவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தினார். எம்ஜிஆர் அப்படி என்ன செய்தார் என்பதை திங்கட்கிழமை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். ஆதி, நிக்கி கல்ராணி ஆகிய இருவரும் இணைந்து நடித்திருக்கும் மரகத நாணயம் படத்தில் காதல் காட்சிகள் கிடையாதாம். 3வது படத்தில் தனது மகன் உமாபதியுடன் இணைந்து நடிக்கிறார் தந்தை தம்பிராமையா. கைத்தறி ஆடைகளை உடுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுகிறாராம் நடிகை சமந்தா. வாய்ப்பு கொடுத்தால் நான் நடிக்க தயாராக இருக்கிறேன் என்கிறார் நடிகை சௌகார் ஜானகி. நாகேஷின் நகைச்சுவை காட்சிகளை அதிகம் விரும்பி பார்க்கிறாராம் நாகேஷின் திரையரங்கம் படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கும் ஆஷ்னா சவேரி. இர்ஃபான் கான் நடிக்க இருக்கும் ஒரு ஹிந்தி படத்தில் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார் நடிகை பூ பார்வதி. விமான பயணத்தின் போது தனது சிந்தனையில் பிறந்த பல கதைகளை எழுதி வைத்திருக்கிறாராம் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். பெண்கள் மீதான சில்மிஷங்களுக்கு சினிமாதான் காரணம் என்பதை என்னால் ஏற்க முடியாது என்கிறார் நடிகை தாப்சி. அரவிந்த் சுவாமியின் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் 5000 பேர் வேலை செய்கிறார்களாம். மாலை 6 மணிக்கு மேல் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறார் அக்ஷரா ஹாசன். அடுத்து வருவது ரகசியம். ஆட்ட நடிகரோட ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்கிற அந்த மங்களகரமான நடிகை அவரோட வயசை பத்தி கேட்டா மட்டும் டென்ஷன் ஆயிடுறாராம். பிரம்மாண்ட இயக்குனரோட தயாரிப்புல நடிக்க ஒத்துக்கிட்ட அந்த புயல் காமெடி இப்போ பேசின சம்பளத்தை விட ஒரு தொகை அதிகமா கொடுத்தாதான் படப்பிடிப்புக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறாராம். 2 எழுத்து இனிஷியல் கொண்ட அந்த இசை நடிகரை வச்சு படம் இயக்க ஆசைப்பட்ட அந்த எழிலான இயக்குனர் இப்போ என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த ஆசையவே கைவிட்டுட்டாராம். சங்கர் நடிகரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதா வெளியில பேசிக்கிறதுனாலதான் தனக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போயிருக்காராம். நெருக்கமானவங்கள டார்லிங்னு கூப்பிடுற அந்த நடிகை. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய
பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் அரவிந்த் சுவாமி. பெயர் அரவிந்த் சாமி. பிறந்த நாள் 18/6/1970. பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி. வளர்ந்த இடம் நஸ்ரத்பேட்டை. தந்தை டெல்லி குமார், மனைவி அபர்ணா முகர்ஜி, மகள் அதிரா. அறிமுகம் தளபதி. இயக்குனர் மணிரத்னம். நடித்த படங்கள் தமிழ் 16, இந்தி 3, மலையாளம் 2, தெலுங்கு 2. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.